வணக்கங்க. மழை காலத்தில் வந்து நமக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருக்கும்ல, அதனால் டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மைசூர் போண்டா பண்ண போகிறேன். நான் ஒரு 4 மணிக்கு வந்து 200 கிராம் பருப்பு ஊற போட்டிருந்தேன், உருட்டு உளுந்து. அதை நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு தண்ணியை வடிச்சுக்கலாம். சின்ன பிள்ளையில நான் மைசூர் போண்டானா வந்து மசாலா வச்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் செய்தது அது உருளைக்கிழங்கு கிடையாது, உளுந்தில் பண்ணுவாங்கன்னு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ரெடி பண்ணுவோம் இன்றைக்கி அப்படின்னு பையனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு உளுந்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். நான் வந்து 100 பருப்பு தான் போட்டேன், அதனால் மிக்சியில் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய போட்டிருந்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டுக்கோங்க. ஆனால் வந்து ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. இது வந்து பெருசு பெருசாகவும் போடலாம், ஆனால் நான் குட்டி குட்டி உருண்டையாக வந்து கிளி போட்டேன். அந்த மாதிரி போட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. ஒரு 6-7 மிளகு, ஒரு கொத்து தேங்காய் சில்லு, வெங்காயம், கருவேப்பிலை. ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் பருப்புங்கிறதுனால ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பருப்புக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தை கூட்டி குறைச்சிக்கோங்க. போண்டாக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு மழை காலத்தில் ஏதாவது பஜ்ஜி, வடை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும். ஆனால் டெய்லி நம்ம வந்து வெளியில் வாங்கி நம்மளும் சாப்பிட முடியாது, பசங்களுக்கும் கொடுக்க முடியாது, ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இது வந்து டக்குன்னு வீட்டில் செய்கிற மாதிரி சமோசா, போண்டா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பையனும் வந்தோடனே என்ன இருக்குதுன்னு கேட்பான். அவனுக்காக ரெடி பண்ணலான்னு ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மணி நேரம் ஊறினா போதும் பருப்பு, அதே நல்லா ஊறிடும். நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. கையை முக்கிட்டு இந்த சைஸ் உருண்டை எடுத்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக போடணுன்னாலும் போடலாம். நான் வந்து குட்டி குட்டியாக தான் போட்டேன். ஏன்னா அம்மா வீட்டுக்கு கொடுத்து விடணும். மாவு அரைச்சோன்னே கொஞ்சமாக ஆனது மாதிரி இருந்தது. சரி எல்லாேருக்கும் 2 போண்டாவாவது இருக்கணுமேங்கிறதுனால நான் குட்டி குட்டியாக போட்டேன். ஆளுக்கு 2 கரெக்டாக இருந்தது. உடனே திருப்பி விடாதீங்க, கொஞ்சம் அதுவாக மேலே வரும்போது நீங்கள் திருப்பி விடுங்க. இன்னொன்று வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு வந்து அது முருகிடக்கூடாது, உள்ளே அப்புறம் வேகாமல் போயிடும். அதனால் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். லைட்டாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேகிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சிலசிலப்படுங்கன்னொன்னே எடுத்துருங்க. இந்த மாதிரி வெங்காயம் கலரும் போண்டா கலரும் மாறணுன்னா எடுத்துக்கோங்க. நான் கூட அரிசி மாவு, சோள மாவு எதுவுமே போடலையே, கொஞ்சம் கல் மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, சாஃப்டாக இருந்தது. இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருந்தது. தனியாக கூட சாப்பிட்லாம், ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம். அது அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து கொஞ்சோண்டு சட்னி மட்டும் அரைச்சிக்கிட்டேன். 2வது ரவுண்டும் போட்டாச்சு. ஒரு 3 ரவுண்டுக்கு வந்தது. கரெக்டாக இருந்தது எல்லாருக்கும். சூப்பரான மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. மழை காலத்துக்கு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னியோட நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? எவ்வளோ போண்டா இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கும் எங்களுக்கும் கரெக்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.